ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகியிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி கும்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க, பாத சனியில இருக்கீங்க. பேருக்கு தாங்க பாத சனி. ஆனால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது இல்லை. எனக்கு மனரீதியான குழப்பங்களும், மனரீதியான ஒரு டிஸ்டர்பன்ஸும், மன உளைச்சலும், உடல் அளவில் ஒரு உளைச்சலும், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதும், பெரிய லெவலில் கடனில் சிக்கி தவிக்கிறதும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும், சமுதாயத்தில் எங்கே போனாலும் பிரச்சனைகளும் தொடரதாங்க செய்யுது அப்படின்னு கும்பம் வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் வருத்தம்லாம் மாறக்கூடிய நாள் வந்துருச்சுமா. பெருசாக யோசிக்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காருமா, அது பெரிய சந்தோஷம். அதுக்கு மேலே குருனோட உச்சப்பார்வை வேற சனி மேல இருக்கிறதுனால பாத சனி தான். அவனே இவ்வளோண்டு தான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு இருக்கான். அவனும் அமைதியாக இருக்க போகிறான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ளஸ். அதுக்கு மேலே சரிங்க, ரிலீவ் ஆயிருக்கிறதுன்றது ஓகே. ஏதாவது பாசிட்டிவாக வருமா, ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக சொல்லவாது சொல்லுங்க. சந்தோஷமாவது நாங்கள் பட்டுக்கிறோம், ஒரு அல்ப சந்தோஷமாவது எங்களுக்கு கிடைக்கட்டும். சும்மாலாம் சொல்ல வேண்டாங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ சனி பகவான் பாத சனியாக இருந்தாலும் சனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ரிலீவ் ஆகிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 1க்கு அதிபன். உங்கள் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு கும்பராசி என்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. படுத்த தூக்கம் வருதுப்பா. இப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசை பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. எனக்கு பத்துமலை முருகன் பிடிக்கும், அதனால நான் பத்துமலை முருகனை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு கதிர்காம முருகனை பிடிக்கும், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக நம்ம என்ன நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச்சா பேசுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப நாளாக மதுராவில் இருக்க கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், துவாரகாவில் இருக்க கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், குருவாயூர் பெருமாளை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எந்த ஆசைகளாக இருந்தாலும் பல ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் சில ஆசைகள் நிறைவேறும். வெளிநாடு டூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்ப்பா. ஒரு ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். குழந்தைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பொண்ணுக்கு நகை நட்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் எனக்கு இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி சனி பகவானே கொடுப்பாரு. புரியுதுங்களா. அப்ப கும்பம் ஏதோ ஒரு ஆசை, அது இவ்வளோ பெரிய ஆசையா, இவ்வளோ பெரிய ஆசையா, இவ்வளோட்டு ஆசையான்னு தெரியாது. ஆக உங்க சுயம் சார்ந்து சில ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நிறைவேறும். அதே மாதிரி உங்க 12ஆம் பாவம் சார்ந்து சில ஆசைகள் நிறைவேறும். சுயம் சார்ந்து என்னங்க புரியல எங்களுக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா. சந்தோஷம் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கு. என்னால மட்டும் ஏன் சந்தோஷமா வாழ முடியல. நான் ரொம்ப நாளா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கோடி ரூபாய் இருந்தால் தான் சந்தோஷமா கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தாலே நான் ஹாப்பியா இருப்பேன். அதே மாதிரி என்ன நான் கொஞ்சம் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப லீனியன்ட்டா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடாது. நம்ம இருக்க வேண்டிய மரியாதையில எப்பயுமே இருந்துக்கணும். இந்த பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாதிரி நம்ம இருக்கணும். அப்பதான் மரியாதை.
அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவாரு பார்த்தீங்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமான்னு. கருடன பார்த்து பாம்பு கேட்டுச்சாம். கருடன் பார்த்தா தலை தெறிச்சு ஓடும்ல பாம்பு. ஏன் அது கேட்டுச்சு? பரமசிவன் கழுத்துல இருந்ததுனால கேட்டுச்சு. அந்த மாரி எங்களுக்கும் நாங்க கெத்தா இருக்கணும். அப்படின்லாம் நெறைய உங்க சுயம் சார்ந்து உங்களோட யோஜனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில நிறைவேறும். அது ஒரு பெரிய பிளஸ். சரி. இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையில, உச்ச குருனோட பார்வையில. இப்ப கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருப்பாரு. குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம திரும்பி கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்ம சுத்தி எல்லாமே பாசிட்டிவா வந்த மாரி நம்மளுக்கு தோணும். கடைசி என்ன தோணும்? அந்த 40 நாட்கள்னா, திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன், ஒரு கட்டாயம், ஒரு மன உளைச்சல் திருப்பி லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. குடும்பத்துல சின்ன சலசலப்பு. மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது ஆரம்பிக்குது. திருப்பி லைட்டா நல்லா தூங்க முடியல. நம்ம வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அனுபவிக்க முடியல. லைஃப் வந்து திருப்பி குழப்பத்த நோக்கி போகுது. ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் உங்க மூளைய தின்னும். ஏதோ ஒரு குழப்பத்தினால நீங்க யோசிப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, தூங்க மாட்டீங்க. அந்த குழப்பம் அப்படின்றது உங்கள சார்ந்து இருக்கலாம். உங்களோட வேலைகள சார்ந்து இருக்கலாம். உங்களோட குடும்பத்த சார்ந்து இருக்கலாம். உங்களோட குழந்தைகள சார்ந்து இருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு லைட்டா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. இல்ல ஆல்ரெடி கடன் வாங்குனவங்க, இல்ல இது வந்து உடனே வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கட்ட முடியாம 1, 2 மாசம் மிஸ் ஆவறது. இப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அப்ப இந்த காலகட்டத்தில சனி பகவான் நம்மளுக்கு என்னத்த சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்னா, சொல்லியே குடுத்துருவாரு முயற்சி பண்றதுல. ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எவ்வளோ வேணா நீ சம்பாதிப்பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணும்போது யோசிச்சு செலவு பண்ணு. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணு. இப்படின்ற ஒரு டிசிப்ளின சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுப்பார். காலம் ஃபுல்லா மறக்க மாட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பாட்டுன்னு வேலைய செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.